ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஒரே வேலை தான், பட் வந்துட்டு இவ்வளோ நாள் இழுத்துக்கிட்டே இருந்தது. அதனால் சரி எல்லாத்தையும் கவர் பண்ணி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் நெய் எடுக்கிறதுக்கான வேலை தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கேன். நெய் வந்து 2 டிஃபன் பாக்ஸ் நிறையா வந்துட்டு சேர்த்து வச்சுருந்தேன். சரி இதுக்கு மேலேயும் விட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப இதாயிரும் அப்படின்றதுக்காகவும், ரெண்டாவது வந்துட்டு நெய் தேவைப்படுது வீட்டுக்கு. அதனால பட்டரும் நெய்யும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பட்டர் வந்து எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் நெய் வந்து எடுத்துக்கிட்டேன். நெய் உருக்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நல்லாவே நான் டீப்பாக வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் லாங் வீடியோவில். அவங்க யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை பார்த்துக்கோங்க. ஆனால் இன்னுமே நிறைய பேர் அந்த ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தாலும் சரி, இல்லை லாங் வீடியோ நெய் எடுக்கிற வீடியோ பார்த்தாலும் சரி, நிறைய டவுட்டு கேட்குறீங்க. நீங்கள் பசும்பாலா யூஸ் பண்ணுறீங்க இல்லை பாக்கெட் பாலா, எப்படி உங்களுக்கு இவ்வளோ ஆடை வருது, அது மாதிரி தண்ணி சேர்ப்பீங்களா பாலில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணி. நான் வந்துட்டு பசும்பால் தான் வாங்குவேன். எனக்கு கொடுக்குற பால் ஆல்ரெடியே தண்ணியாக தான் இருக்கும். இருந்தும் நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு அதில் கண்டிப்பாக தண்ணி சேர்க்க தான் செய்வேன். ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் வந்து பால் எப்பொழுதுமே வாங்கி காய்ச்சும் பொழுது தண்ணி சேர்த்துட்டு தான் இது பண்ணுவேன். எனக்கு ஆடை நல்லா தான் கிடைக்கிதுங்க. எனக்கு தெரியலை, ஆனால் ஆடை நல்லா தான் கிடைக்கிது. ஒரு சில பேர் ஆடை கிடைக்க மாட்டேங்குதுங்கிறீங்க. நல்லா சுட வச்சுட்டு ஆற விட்டுட்டிங்கனாலே நல்லா கிடச்சிரும். எனக்கு வந்து நான் நெய் உருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பட்டர் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு, பட்டர் மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு, அப்புறம் நெய் மீதி பட்டரில் வந்து நெய் வந்து உருக்கி எடுத்துக்கிட்டேன். நெய் உருக்கிற வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா அன்றைக்கி ஃப்ரைடே, அதனால் வந்துட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஏடிஎம்மில் பணம் எடுத்துகிட்டு நானும் ஹஸ்பண்ட் தம்பி 3 பேருமே போய்ட்டோம். பர்டிகுலர் டேயில் செம்மையாக மழை பெஞ்சிருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா சந்தையே செம்மையான சகதியாக கடந்துகிட்டே இருந்துச்சு. தம்பியும் ஹஸ்பண்டையும் ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு நான் வந்துட்டு வேணுங்கிற காய்கறி மட்டும் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப லோ பட்ஜெட்டில் தான் கிடைக்கும். இந்த கூரெல்லாம் 20 ரூபா இல்லைனா 10 ரூபா அப்படி தான் விற்றுட்ருப்பாங்க. அதனால் மேக்ஸிமம் இந்த மார்க்கெட்டில் தான் நாங்கள் வந்து வாங்குவோம். இப்போ நம்ம பெரிய கடைகள்லாம் போய் வாங்கினோம்னா அவங்க வந்துட்டு ஒரு 4 காயை வச்சு 50 ரூபா 60 ரூபான்னு விற்பாங்க. பட் இங்கே கூரே வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். விவசாயிகள் கொண்டு வந்து விற்கிறது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் வாங்கி இதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இங்கே தான் காய் வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 1 வீக் கிட்ட நானும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். அவங்க பாவம் வேறு ஊர்லேருந்து வந்து விற்கிறதுனால கொஞ்சம் வேகமாக தள்ளி விடணும் அப்படின்ட்டு நைட்டு ஒரு 8:30க்கு மேலே போனோம் அப்படின்னா இப்படி தான் கூறு 10 ரூபா 10 ரூபாய்க்கு காய் அப்படிலாம் நம்ம வாங்கிட்டு வரலாம். ஸோ அங்கே எல்லாமே முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா நைட்டு தோசையும் தக்காளி சட்னியும் மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டோம். இன்றைக்கி எனக்கு முக்கியமான வேலை வந்து இந்த கிச்சனை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆக்சுவலி எனக்கு கிச்சன் க்ளீன் பண்ணுற ஐடியா இல்லை. நான் வந்து பாலை அடுப்பில் வச்சுட்டு தயிருக்கு உர ஊற்றுறதுக்காக பாலை அடுப்பில் வச்சுருந்தேன். அதுக்கு தான் அந்த பாக்கெட் பால் வாங்கியிருந்தேன். அதை வச்சுட்டு இங்கே திரும்பி பார்க்குறேன், அதுக்குள்ளே பொங்கி ஊற்றிருச்சு. அவ்வளோ நேரம் பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தேன். பட் அப்போலாம் ஊற்றாமல் கரெக்டாக பாத்திரம் ஏதோ ஒன்று விளக்குறதுக்காக போனேன், பொங்கி ஊற்றிருச்சு. சரி அதை க்ளீன் பண்ணுறதோட கையோட கையாக கிச்சனையும் சேர்த்தே க்ளீன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இங்கே தாங்க ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். அந்த கண்ணாடி பாட்டில் எடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த லைட்டாக கவுந்துச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கிட்டும் கொண்டு வந்து பாருங்க, கீழே விழுந்து உடஞ்சிருச்சு, சரியாக உடஞ்சிருச்சு. அதை எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. அதுலேயும் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரிலாம் பொருளை நான் உடச்சேன். கண்ணாடி பொருள் வாங்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் நான் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக வாங்குவேன். அதை உடச்சிட்டேன் அப்படின்னா போச்சு, அவ்வளோதான். அப்படியே என் ஹஸ்பண்ட் வந்து திட்ட மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டே திரிவாங்க, அதை பற்றியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வீடியோ எடுக்கும்போது அந்த கான்வர்சேஷன் தான் ஓடிக்கிட்டே இருக்குது 2 பேத்துக்குள்ளேயும். நானும் சொல்கிறேன், வேணுமணிக்கேவா தூக்கி போட்டேன், தெரியாமல் இருந்துச்சு, எனக்கும் மனசு கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. என்ன பண்ணுறது, அந்த இதை க்ளீன் பண்ணுறக்கே எனக்கு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த கீழே இருக்க பீங்காய் எல்லாத்தையுமே எடுத்து இது பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா தான் வந்து மறுபடியும் நான் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு இப்படி வந்து டீப்பாக க்ளீன் பண்ணுறது வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நடக்கும். பட் வீக்லி ஒன்ஸ் தான் வந்துட்டு சும்மா அடுப்பை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சரின்னு சொல்லிவிட்டு அந்த வேலையெல்லாம் நான் முடிச்சதுக்கப்புறமா அந்த பர்னர் எல்லாத்தையுமே நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதையும் அடுப்பில் வந்து கவிழ்த்தி போட்டேன். நான் வந்து அந்த கண்ணாடி உடஞ்சது அதையும் க்ளீன் பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து அதை பார்த்து பார்த்து நம்மளை திட்டுவாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி தான் அந்த பார்ட்டவே நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன், வீடியோவே நான் எடுக்கலை. அப்புறம் பர்னர் எல்லாத்தையுமே கவிழ்த்து போட்ட உடனே அப்படியே நல்லா நீட் ஆகிடுச்சா. சுடுதண்ணி மட்டும் வச்சு விட்டுட்டேன். ஏன் அப்படின்னா இந்த எண்ணெய் பாட்டில்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணலாம், சுடுதண்ணி ஊற்றி வச்சுட்டா கொஞ்சம் க்ளீன் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் சந்தையில் வாங்கிட்டு வந்து இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் கரண்ட் போயிட்டு க்ளீன் எல்லாம் உருகி வச்சுட்டு இருந்தேன், கரண்ட் போயிட்டு. சரின்னு சொல்லிட்டு அதோடய கொஞ்சம் மட்டும் இந்த டார்ச் லைட்டை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அது சுடுதண்ணியுமே எடுத்து கண்ணாடி பாட்டில் அப்புறம் உப்பு ஜடி எல்லாத்துலேயுமே ஊற்றி வச்சு விட்டுட்டேன். சரி கரண்ட் வந்தோடனே க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட நான் இதை க்ளீன் பண்ணுறப்பே மணி 11 இருந்தது. அப்புறம் கரண்ட் போயிட்டு மறுபடியும் வரப்போ மணி 12 கிட்ட ஆகிட்டு. அந்த சைடில் இருக்க பொருள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு பாட்டிலை க்ளீன் பண்ணலான்னு எடுத்தேன். தண்ணி செம சூடாக இருந்தது. நான் வேறு கையை வச்சுட்டேன்னா நல்லா சுட்டுருச்சு. சரி இது இப்படியெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது, நல்லா ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் அங்கிட்டு மட்டும் க்ளீன் பண்ணிட்டு இந்த பக்கம் அப்படியே போட்டு விட்டுட்டு போய் படுத்துட்டோம்.
சரி நெக்ஸ்ட் டே வந்துட்டு இதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அந்த தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு நான் சோப்பு மட்டும் தான் போட்டேன். வேறு எனக்கு எதை போட்டு க்ளீன் பண்ணுறதுன்னு தெரில. பட் வந்து வெளியிலலாம் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எப்படி க்ளீன் பண்ணுறதுனே தெரில. அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருந்தது. இதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் யாராவது சொல்லுங்கள், எப்படி வந்து இந்த கண்ணாடி பாட்டிலை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. மித்தபடி இந்த பாட்டிலு, இந்த உப்பு ஜாடி இதெல்லாம் வந்துட்டு உள்ளேயே சோப்புட்டு கழுவுனதுனால நல்லா போயிடுச்சு. அது எல்லாத்தையுமே நல்லா ஒரு துணி போட்டுட்டு நல்லா கவிழ்த்து விட்டுட்டேன். தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறமா எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக இன்றைக்குள்ளே தண்ணி இதாகாது. ஒன்று ஈவினிங் ஆகும், இல்லாட்டினா நாளைக்கு ஆகும். சரின்னா அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் வந்து வேலை இருந்தது. துணி வந்து வாஷிங் மிஷினில் போட்டு விட்றது. அன்னைக்கு வந்து ஹஸ்பண்டோட துணி போடுற டே தான். அதனால் அதை மட்டும் போட்டு விட்டுட்டு, அப்புறம் கொஞ்சம் துணி மட்டும் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாத்தையுமே எடுத்து மடித்து வச்சுக்கிட்டு இருந்தேன். கபோர்டில் எடுத்து மடித்து வச்சுட்டோம்னா அவ்வளோதான். ஆல்ரெடி நான் மடித்து வச்சதை தம்பி தூக்கிட்டு வந்து மறுபடியும் போட்டிருந்துருக்கான். அதை நான் வந்து கவனிக்காமல் இருந்திருக்கேன். அதனால் சரி இதையும் நம்ம எடுத்து மடித்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து மடித்து வச்சுட்டு கபோர்டையும் நல்லா பூட்டி வச்சுட்டு, இல்லைனா தம்பி வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்புறம் ஒரு ஈவினிங் போலயே வந்தேன். கொஞ்சம் நல்லா பரவாயில்லாமல் காஞ்சிருந்தது. அப்பப்போ நான் எடுத்து தொடச்சி வச்சுட்ருந்தேன். அதனால தான் நல்லா காஞ்சிருந்தது. அப்புறம் அந்த பாட்டிலுக்குள்ளே மட்டும் லைட்டாக ஈரப்பதமாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி துணியை வச்சு க்ளீன் பண்ணோன்னே அதுவும் க்ளீன் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து எப்பயும் போல் உப்பு ஜாடியிலலாம் உப்பு எடுத்து போட்டுட்டு அப்புறம் ஆயிலையும் ரீஃபில் பண்ணி வச்சாச்சு. எனக்கு வந்து இந்த பாட்டில் ரொம்ப ஆசையாக வாங்கினேன்னா இப்போ வந்து எனக்கு அப்படியே ரொம்ப கவலையாக இருக்குது. இது அகைன் ஒன்று வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ரூ. 150 கடை நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் கூட வித்துட்டு இருந்தது. கேட்டேன். அவங்க வந்துட்டு எப்படி சொல்கிறது, சொல்லாமல் சொல்லி திட்டுனாங்களா, சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். உடச்சி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. பட் ரொம்பலாம் நான் உடச்சது இல்லைங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். என்னென்னா அந்த காஃபி குடிக்கிற மக்கெல்லாம் வந்து தம்பி தூக்கி போட்டுருவான். அது உடஞ்சிருக்கு அநியாயமாக. மித்தபடி இது இப்படி இருக்குது. சரி பார்ப்போம், இனி ஏதாவது வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக காமிக்கிறேன். அப்புறம் உருக்கி வச்சிருந்த நெய்யையுமே 2 நாள் கழிச்சு தான் எடுத்து வச்சேன். ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.